அழகா சொல்றார் கர்த்தர், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், ஏ கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, ஏ கல்ல கொண்டு எரிஞ்சு விடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா. ஏ நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. ஏ கல்ல கொண்டு எரிஞ்சு விடுவோம். என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல்லெடு தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல்லெடு தெரியுற? அப்ப உனக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த ஆவிக்கு பேர் மரணத்தினால். என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான நடக்கும். என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டு. உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவாக சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். உம்முடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள். அம்பை பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க, அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரின் இருதயத்துக்குள் பாயம். கையெழுத்து ஆமே. இந்த சித்திர தையலாடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாது. வெறும் நூலா இருக்கும், கொத்து கொத்தா நூலா இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அவர் அழகாக ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில சில முடிவுகளை அவர் எடுத்து அழகான கொண்டு போயிட்டு இருப்பார். நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரிய நீ ஒருத்தர் இங்க இருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்க வந்து பார்க்கணும்? குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்கிற. என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காய நகர்த்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் அழகாய் சித்தரிக்கப்பட்ட சித்திர தையல் ஆடையா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை எனக்கு கொடுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பலவீனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஓசிக்கல்ல விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ கடவுளோட பார்வையில் நான் யார் யார் என்பதை புரிய புரிய உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ நான் யார் என்கிற மனநிலை தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்படி நீங்கள் நான் யார் தேவன் யார், நான் யார் தேவன் யார் என்பதையே நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம மனசு ஏன் டல்லா இருக்கு? கண்ட கசடுகளை நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க வேணாம் பாருங்க, பிசாசு நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க பாடியெல்லாம் ரொம்ப என்கேஜ் பண்ணவே மாட்டான். நீங்க சும்மா கூட விட்டுருவான். ஆனா உங்க மனசு இருக்குல்ல, அதை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்களேன். அப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டா நீ ஏதாச்சும் நல்லதை நினச்சி தொலைச்சிட்டினா, அப்புறம் உன் வாழ்க்கை மாறி தொலைச்சிருச்சுன்னா, அப்புறம் உன்னை இறக்குறது கடும் பாடுபடணுமேன்ற காண்டி ஏதாச்சும் கருமத்தை உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. நீ வேணாலும் பாருங்க, 1 மணி நேரம்
கடவுளை பற்றி தியானிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு உட்காருங்க. 10 நிமிஷம் வேணாம், 1 மணி நேரம் வேணாம், 10 நிமிஷம் கடவுளை பற்றி மட்டும் தியானிப்பேன்னு நினச்சிட்டு உட்காந்து ஒரு நோட்டு போட்டுக்காம பேனா வச்சுக்காங்க. இந்த பேனா நோட்டு எதுக்கு தெரியுமா? எப்பெல்லாம் இடையில வெளியே போனீங்க, வெளியே போகும்போது என்னெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சு எழுதிக்கிட்டே வாங்க. இந்த பேப்பர் நிறைஞ்சிரும். முடிவெடுத்து உட்காரும் போதே 10 நிமிஷத்துக்குள்ள குறைஞ்சது 20 அல்லது 200 தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் இருதயத்தை நிரப்பும். அதனால தான் பைபிள்லே தியானிக்கிறவன் பெரிய ஆளுன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் கிடைக்குன்றார். இது என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்கன்னா, இது எப்படி தெரியுமா? அப்பா சொல்லலாம், நீ ஸ்டேட்லெஸ் மட்டும் எடுத்துடா, என்ன கேட்டால் உனக்கு வாங்கி தரண்டா அப்பா உனக்கு அப்படின்னு சொல்றீங்களே. ஏன்னா அது அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். அதுதான் அவர் சொல்றாரு, என் வார்த்தை ஒன்றில் நினைச்சிருந்தா, என் வார்த்தையை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை மட்டும் நீ செஞ்சிரு, நீ என்ன கேட்டால் உனக்கு தரேன்றாரு. பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்றா, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் தேவன் அள்ளி கொடுக்கிற ஒரு மனுஷன் இருப்பான்னா அவன் வார்த்தையை தியானிக்கிற மனுஷனா தான். ஆனா இந்த கர்மம் பிடித்த மனது இங்க உட்கார்ந்துருக்கும் போதே உங்க உட்கார்ந்துருக்க ஸ்டைலே சிலரை பார்த்தா ஏதோ கர்மத்தை, நீ ஏதோ தேவையில்லாத குடும்பத்தை, ஏதோ பிரச்சனை, என்ன கழுதையோ இயேசு எந்த விஷயத்தை நினைக்கும் போது உங்களுடைய ஆவி துளிர்க்கவில்லையோ அது எல்லாம் பாவம், பிசாசு. அது பெத்த பிள்ளையா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், அப்படின்ற மனநிலை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ தேவனை குறித்து அறிகிறது தான் நித்திய ஜீவன். அப்ப மனசுல நீ தேவனை குறித்து நினைச்சிடக்கூடாது, எதையாச்சும் போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்க. இந்த புறாவுக்கு இற போடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி உங்க மனசுக்கு இற போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பழியா போனவன் தான் 100க்கு 100 பேர்னு சொல்லலாம். ஆனா 1% விட்டு வைக்கணும்ன்ற காணி சொல்றேன். 99 பேர் தங்கள் சிந்தனைகளில் எப்பொழுதுமே அவர்களை என்கேஜாகவே வச்சிருப்பான் டெவில். பாவத்தை விட மோசமானது எது? தேவையற்ற நினைவுகள். ஏனென்றால் நீங்கள் தேவையான இடத்திற்கு போக விடாதபடி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது. நினைவுகளில் மனிதன் கட்டப்படுகிறான். ஆகையால் தான் நீ ஸ்ட்ரீமராக இருக்கட்டும் இல்லை துடுப்பாக இருக்கட்டும், கயிறை கழட்டி விட்டாதால் வண்டி முன்னாடி போகும். கயிறை கட்டிட்டு இரும்பு ராடில் கட்டிட்டு அது பாட்டுக்கு நீ ஸ்டீமரே போட்டுக்கிட்டால் நின்று இடத்துல ஜான் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். அனைவருடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது. காரணம் என்னென்னா, அவர்கள் நினைவுகளில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நினைவுகளில் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படும் போது நீங்கள் முன்னோக்கி கடந்து செல்கிறீர்கள். உங்களை முன்னாடி கொண்டு போகக்கூடிய சக்தின்னு ஒன்று இருக்கும்னா, இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை படகை அதாவது ஸ்டீமர் மாதிரி அடித்து முன்னாடி தூக்கிட்டு போகிற சக்தின்னு ஒன்று இருக்கும்னா அது உங்களுடைய நினைவுகள் மாத்திரமே. ஆகையால் தான் பைபிள் உங்களுக்கு நல்ல நினைவுகளை கொடுக்க விரும்புகிறது. உங்களுடைய உண்மையான சுரூபத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறது. ஸோ நாம் யார் என்பதை குறித்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் வாசித்து கடந்து செல்வோம். 45:14 சங்கீதம் 45:14. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார். ராஜகுமாரத்தியை பற்றி பைபிள் இங்கே சொல்லுகிறது. ராஜகுமாரத்தி அவள் சித்திர தையலாடை அணிந்தவளாய் கொண்டு வரப்படுவாள். சித்திர தையலாடைனா எம்ப்ராய்டிங். இந்த மாதிரி இது கூட ஒரு எம்ப்ராய்டிங், இந்த மாதிரி மெஷின் எம்ப்ராய்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டிங், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இதில் தாவீது எழுதும்போது எப்படி தொடங்குறாரு? இந்த சங்கீதம் எப்படி தொடங்குது? வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. கை தட்டுங்களேன் ஒரு தடவை அவருக்கு. ஆமென். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கணும். அந்த விசேஷம் தான் சுவிசேஷம். கிறிஸ்து எனக்காய் முடித்தது, கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், தேவன் யார், இது போன்ற நல்ல விஷயத்தை நினைக்கும் போது தான் இருதயம் பொங்கும். ஆனால் நம்ம இருதயம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எதை நினைக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று தேவையில்லாத நினச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது மட்டும் உங்கள் இருதயம் வேலை பார்க்குது அப்படின்னா ரொம்ப நேரம் வேலை பார்க்க கஷ்டம் அப்படின்னு அவங்கள மன்னிக்கலாம். ஆனால் அது எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒன்று சிந்திக்கிற உங்கள் மனசு ஏன் என்ன சிந்திக்கக்கூடாது என்று தான் இயேசு கிறிஸ்து என்னை கேட்கிறார். ஏதோ ஒன்று அது யோசிச்சுக்கிட்டு தான் இருக்குது.
இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த நினைவுகளை உங்களுக்கு தர்றது யாரு? இந்த நினைவு உங்களுக்கு வர்றது எதனால? நீங்கள் நினைவுன்னு ஒன்று ஏதாச்சும் ஒரு பாவத்தை பற்றி மட்டும்தான் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அதெல்லாம் வந்து நான் செய்யலையே, ஏய் அப்பா அது செய்யலைன்னா இது எப்படின்னா வந்து நீங்கள் வேற ஃபார்மில் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவனை பற்றி நினைக்காமல் தேவன், அதாவது உங்கள் வாழ்க்கையின் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை குறித்து நினையாமல் நீங்கள் நினைக்கிற எல்லாமே நித்திய ஜீவனுக்கு எதிரானது தான். ஒன்றான மெய்தேனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்ப இங்க தாவீது எழுதுறாரு, இந்த சங்கீதக்காரர் எழுதுறாரு, நல்ல விசேஷத்தினால இருதயம் பொங்குது. அடுத்த வாசிங்க தொடர்ந்து. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். பாத்தீங்களா, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். அவன் மனசு யாரதான் பாடுது? ராஜாவை. எல்லாம் சொல்லுங்க, ராஜா. ராஜாவை பத்தி எல்லாம் சொல்லுங்க. ராஜாவை பத்தி நினைக்கிற நினைப்பு, ராஜாவை பத்தி பேசுற பேச்சு, ராஜாவை பத்தி பாடுற கவி, இதுதான் நல்ல விசேஷம். ஆமென். நல்ல விசேஷம் தொடங்கினவர் எதெல்லாம் அதில் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய நல்ல விசேஷத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். அவன் பிசாசை பற்றி ஒரு கவி பாடலை, பிசாசை பற்றி யோசிக்கல. சிலர் இருக்காங்க, யாரோ வச்சுட்டாங்க சார். என்ன வச்சுட்டாங்க ஒன்றும் புரியல. வந்து செய்வினை வச்சுட்டாங்க சார். வந்து பிசாசோட போராட்டம் சார். பாருங்க, அந்த ஏசப்பாவே பிசாசு ஒரு கிளவி சொல்லிச்சு, ஏசப்பாவே கொண்டு போய் மலை உச்சியில் வச்சுட்டா சார். டெவில் கான்சியஸ், எனிமி கான்சியஸ், சிக்னஸ் கான்சியஸ், இப்படி ஏதாவது ஒரு கான்சியஸில் ஒன்று கொண்டு வரணும்னா பிசாசு மீடியாவையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? காட் கான்சியஸ். தேவன் யார் என்பதையும், என் தகப்பன் யார் என்பதையும், தேவனுக்குள்ளாக நான் யார் என்பதையும் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ராஜாவை குறித்து நினைவுகள் நல்ல விசேஷம். அந்த நல்ல எண்ணங்கள் வர வர உங்கள் பாடி ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்தில் வந்து ஸ்ட்ரென்த்து, பலன் வர ஆரம்பிக்கும். பலவீனமான பகுதிகள் பலன் அடைவதை நீங்கள் பார்க்க முடியும். கட்டிகள் கரைவதை பார்க்க முடியும். வியாதிகள் மறைவதை பார்க்க முடியும். ஏனென்றால் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் போது அதான் பாருங்க, சுவிசேஷம் அப்படின்னா சுப விசேஷம். விசேஷம், அந்த சுவிசேஷத்தில் என்ன வருது சொல்லுங்களேன் கொஞ்சம். விசேஷம் வருது. சிலர் வீட்டில் விசேஷம் வச்சுட்டு அந்த விசேஷத்தில் தான் சார் பிரச்சனையே ஆரம்பிச்சு அப்படி ஒரு குரூப் வந்து ஜப குறிப்போடு வந்தா பாருங்க. அந்த விசேஷத்தை விட எல்லாம் பெரிய விசேஷம் என்னடா? சுப விசேஷம், சுவிசேஷம். இயேசு எனக்காக சிலுவையிலே முடித்ததை. ஸோ இவன் சொல்றான், நல்ல விசேஷத்தினால், நல்ல விசேஷம், சுப விசேஷம், தட் இஸ் சுவிசேஷம். The man who is வந்து having the conscience of gospel, crucified Christ, இயேசு சிலுவையில் முடிச்ச குறித்து நினைக்க 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 அவன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அவன் வாய் சரியானதை பேச ஆரம்பிக்கிறது. அப்ப அவன் நல்ல விசேஷம்னு சொல்லும்போது எதெல்லாம் பேசுறான் பாருங்க. அதுல எங்கேயாவது பிசாசுன்னு ஒருத்தனை பத்தி பேசுறானா, எதிரி பேசுறானா, வியாதியை பேசுறான்? ஒண்ணுமே பேசல. நீங்கள் பிசாசை பேசணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அவனுடைய தோல்வியையும் கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. பிசாசை நீங்க பேசலாம், பேசினா அவன் தோல்வியை பேசு, அவனுடைய தந்திரத்தை பேசு, அவனுடைய வல்லமையை பேசுறீங்க ஒண்ணுமே. ஏன்னா அவன் நிர்வாணமாகி விட்டான். ஆகவே தோல்வி, அவனுடைய தோல்வியையும் ஜெய கிறிஸ்துவோட வெற்றியையும் பேசுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நான் யார் என்பது நல்ல விசேஷம். அதை நினைக்கும் போது உங்கள் சரீரத்தில் என்ன செய்கிறது? அந்த விசேஷத்திற்கான வல்லமை விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்கள் சரீரத்துக்குள்ள பெரிய மாற்றங்களை ஆவியானவர் ஏற்படுத்துவாராக. ஆமென், ஆமென். வாசிப்போம் 2ஆம் வசனத்திலிருந்து. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். நல்ல விசேஷம்னா என்ன? அவருடைய சௌந்தரியத்தை பேசுறது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல விசேஷம்னா என்ன? அடுத்த வீட்டு அம்புஜத்தை, பக்கத்து வீட்டு பங்குஜத்தை, எதிர் வீட்டு ஏகாம்பரா, இவங்களை பற்றி பேசுகிறே கிடையாது. சிலருக்கு எதையாச்சும் சமைச்சிக்கிட்டே இருக்கணும். கிரைண்டர் மாவு அள்ளிட்டா கிரைண்டர் ஆஃப் பண்ணி, சரி கிரைண்டர் ஓட விட்டுக்கிட்டே இருக்காங்க 24 hours. எதையாச்சும் போடுங்க சார், கல் மண்ணை போடுங்க சார்,
எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார், எதையாச்சும் வச்சுக்கிட்டே இருக்கு சார். பாருங்க, இந்த மேலுக்கு வந்து பேச பேச எனர்ஜி வந்து ட்ரை ஆகிட்டே போகுமா, அதனால் ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு பேச பேச எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே போகுமா. அவனை பார்த்து இவனை பார்த்து, அவன் ட்ரெஸ் வாங்கிட்டேன், இவன் ட்ரெஸ் என்னாச்சு, பேச பேச அவனுக்கு எனர்ஜி கூடும். இவனுக்கு பேச பேச எனர்ஜி போயிடும். ராஜாவின் சௌந்தரியத்தை பேசுவது, நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அடுத்து, உம்முடைய உதடுகள் அருள் பொழிகிறது. திரும்ப, அதாவது நல்ல விசேஷம் என்னன்னு பாருங்களேன். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்க வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. உம்முடைய உதடுகள் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகள் அருள் பொழிகிறது, உம்மை என்றென்றைக்கு ஆசீர்வதித்திருக்காங்க. கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாம் ராஜாவா வீட்டு இருக்கிற தேவன் தான். ஆமென். எல்லா பிரச்சனையும் மத்தியிலே மகனே மகளே, உனக்கு மேல சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் உன் இருதயம் பார்க்கும் என்றால் உன் பிரச்சனைகள் உனக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிட்டு வரும். ராஜாவை குறித்து பாடின கவி, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். வாடி மாப்பிள்ள வா, இந்த ஒரு மனநிலை போதாது உனக்கு? இவ்வளவு நாடகத்தையா போட்டுக்கிட்டு இருக்க நீ நல்ல மாதிரி? எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறான், அவன் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆமென். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை மிகச்சரியாக செய்வார். இன்னைக்கு அயோக்கியத்தனம் பண்றவங்க தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நிற்கிறவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? அயோக்கியர்கள். கல் எடுத்துட்டு வந்தாங்க சார், அம்பிட்டு பேர் அயோக்கியர்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கல் எடுக்காம இருந்தார், அவர் யோக்கியர்கள். கையத்தட்டு யோக்கியர்கள்லாம். அப்ப கர்த்தர் சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யார் வருவானா? அயோக்கியம் தான் வர்றான். அப்ப அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கர்த்தர்கிட்ட கேட்டார், யோசேப்பு நல்லவன் யாருக்கு தெரியும் சொல்லுன்னாரு. யோசேப்பு நல்லவன் யோசேப்புக்கு தெரியும் ஆண்டவரே. சரி, வேற யாருக்கு தெரியும்? போத்தியார் ஒய்ஃபுக்கும் தெரியும் யோசேப்பு நல்லவன். உனக்கு தெரியுமா? 2 பேர் தவிர இன்னொரு ஆளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார், அவருக்கு முன்பாய் சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது என்கிற பார்வை, என்கிற மனநிலை ஒரு நிமிஷத்துல உன் குப்பையெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சு. நான் சொல்றேன், கரங்களை கத்தரண்டி சொல்லுமாமே, ஆல் ரபிஷ் திங்ஸ். நல்லா கையை தட்டி ஆமே. எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சௌந்தரியம், அவருடைய உதடு, அவருடைய அருள், இவைகளை பேசுவதுதான் நல்ல விசேஷம். அடுத்து வாசிங்க. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு. உமது மகிமை, உமது மகத்துவம். எப்பெல்லாம் பிரச்சனை வருது உங்களுக்கு, அப்பெல்லாம் அவருடைய மகிமையை பாருங்க. எப்பெல்லாம் எதிரியை நீங்க பாக்குறீங்களோ, எதிரியோட தந்திரத்தை பாக்குறீங்க, அப்பெல்லாம் தேவனுடைய ஞானத்தை பாரு. எப்பெல்லாம் நீ வியாதியை பார்க்குறியோ, அப்ப சிலுவையில் இந்த வியாதியை முடித்த இயேசுவை பார். எப்பெல்லாம் தரித்திரத்தை பார்க்குறியோ, அப்போது ஆடு மேய்க்கிறவனை அரசாளும்படி மாற்றின தேவனை பார். தேவனை பார்க்க 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 உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். கரங்களை தட்டி ஆமே. அவர் யாரு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுது. எப்படி? இருட்டுல இருந்து வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, வெளிச்சம். லைட்டு மனுஷனுக்கு வெளிச்சம் கொடுக்குதா? மனுஷன் லைட்டுக்கு வெளிச்சம் கொடுத்தா நான் சொல்லுனாரு. நான் சொன்னேன், மனுஷனுக்கு லைட்டு தான் வெளிச்சம் கொடுக்குது. நல்லா யோசித்து சொல்லு. லைட்டு மனுஷனுக்கு வெளிச்சம் தரல, மனுஷன் தான் லைட்டுக்கு வெளிச்சம் கொடுத்தான். தாமஸ் ஆல்வா. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. நமக்கு லைட்டு வெளிச்சம் கொடுக்கலையா? நம்ம தான் லைட்டுக்கே வெளிச்சம் கொடுத்தோம். கையை எந்திரிச்சு தட்டி கொண்டிருக்கலாம். நம்ம யாரு? தேவனுடைய சாயல். அவர் சூரியனுக்கு லைட்டை கொடுத்தாரு, நாங்க இதுக்கு லைட்டை கொடுத்தோம். டங்ஸ்டனை நம்ம போட்டனால லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்மளே பல்புக்கு வெளிச்சம் கொடுக்கிறோம்னா, சூரியன் வர வரைக்கும் ஏசினார் வெயிட் பண்ணணுமா? சூரியன் அல்ல உலகுக்கு வெளிச்சம் தருவது, தேவனே சூரியனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்.
அப்ப இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். ஆமென். ராகமாரா விபாலா ஷகுரபாலா பத்யாங்கா. எப்பேற்பட்ட தேவனை ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நல்ல விசேஷம் சார். நான் இப்படியே நாசமா போயிடணும், வெட்டியா போயிடணும், வீணா போயிடணும், நடுரோட்டுக்கு வந்துருவேணும் என்றே நீ நினைத்துக் கொண்டு இருப்பாயானால், இரவும் பகலும் அதிலே தியானமாக இருப்பாயானால், சந்தேகமே இல்லை ஒரு நாள் உன் படகு நடுத்தருக்கு வந்து நிற்கும். கானானுக்கு போவோம் என்று சொன்னவர்கள் கானானுக்கு போனார்கள். வனாந்திரத்திலே சாபம் என்று சொன்னவர்கள் வனாந்திரத்திலே செத்தார்கள். அதான் ஜான்சி மேக்ஸ்வெல் கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போனார்களா போகலையா அப்படி கேட்கிறாரு. நீ முடியும் என்று சொன்னாலும் முடியாது என்று சொன்னாலும் ரெண்டும் உண்மைதான்றாரு. போனாங்களா போகலையா? போனாங்கன்னு சொல்ல முடியாது, போகாதவன் இருக்கான். போகலன்னு சொல்ல முடியாது, போனவனு இருக்கான். அப்ப என்ன சார் முடிவு சொல்றீங்க? எவன் போவேன்னு சொன்னானோ அவன் போனா, எவன் முடியாதுன்னு சொன்னானோ அவன் போகல, எவன் சாவேன்னு சொன்னானோ அவன் செத்தான், எவன் போவேன்னு சொன்னானோ அவன் போனான். நாங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்தால் நலம் அப்படின்னாய். அழகா சொல்றார் கர்த்தர். அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, கல்ல கொண்டு வந்து விடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க சாக வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா. நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. கல்ல கொண்டு வந்து விடுவோம். என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல் எடுத்து தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல் எடுத்து தெரியுற? அப்போ உனக்குள்ள இருக்கிறது பிசாசு. அந்த ஆவிக்கு பேர் மரணத்தின் ஆவி. அது வெறி பிடிக்குது. இவன் என்ன சொன்னா, நீங்க செத்து போவீங்கடான்னு சொன்னா கல் எடுத்து தெரியலாம். அவன் சொன்னா கானானுக்கு போயிடுவோம்டான்றான், கல் எடுத்து தெரியுங்கடான்றான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க செத்து போவோம்னு சொல்றோம். வெரி குட், சூப்பர். நீயும் செத்து போ, உன் கூட இருக்க சர்ச்சில் இருக்க 4000 பேரையும் சாகடிச்சு. அப்ப கல்ல கொண்டு ஏறிய வராங்க. எதுக்காக? நல்ல விசேஷம் சொன்னதுக்கு. அப்ப ஒரே குரூப்ல 2 பேர் ஒன்று பேசுறாங்க. 45 லட்சம் பேர், 7.5 லட்சம் பேர் வேற. 7.5 6.5 ஆமா, அவங்க பண்றது 7.5. ஸோ இவங்க வந்து இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது. கர்த்தர் கோபமா போயிட்டாரு. என்னன்னு கேட்கிறேன், அவர்கள் என்ன நடக்க போகுது? நீங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும்ட்டாரு. என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டார். உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டேன் இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவாக பாசிட்டிவாக சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். ராஜாவை குறித்து எழுதின கவியை நான் பாடுவேன். நீ பூமியிலே மகா சௌந்தரியம் உள்ள தேவன். எத்தனை குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உட்காந்து அட்வொகேட் உட்காந்து, எத்தனை உலகத்தை வந்து உன் கேஸில் உன்னை காலி பண்ணி உன் ஐஸ்வர்யத்தை காலி பண்ணுறதுக்கு வந்து எதிரிகள் திட்டம் திட்டினாலும், சத்துருக்கள் திட்டம் திட்டினாலும், உச்ச நீதிமன்றத்தில் திட்டம் திட்டினாலும், அல்ல வந்து காவலர்கள் திட்டம் திட்டினாலும், அல்லது எதிரி உன்னுடைய செய்திகளுக்கு எதிரான கிரிட்டிக்ஸ் திட்டம் திட்டினாலும், வேற என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கு திட்டம் திட்டுருக்கு, அத்தனை ப்ரொஃபஷனும் உனக்கு திட்டம் திட்டினாலும் கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை. உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய புத்திசாலி பின்னாடி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலும் அவன் குடும்பமே நடுத்தருவுக்கு ஒரு இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன். குடும்பங்களை பிரிக்கிறவங்க குடும்பம் நடுத்தருவுக்கு தான் வரும். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறவங்க குடும்பம் எங்கே தான் வரும்? என்ன சார் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லை இல்லை, அவன் வெட்டின குழியில் தானே விழுவான்றேன் நான். ஸோ தீமையானவர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு நான் சொன்னேன், இது ஜெயிக்காது, ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லை சட்டம் வந்து போட்டது யார் வேணாலும் போட்டோம், வந்து சட்டங்கள் யார் போட்டாலும் திட்டங்கள் யார் போட்டாலும் நிறைவேறாது. இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். இன்றைக்கும் அதே தைரியத்தோடு சொல்கிறேன், இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். என் அன்புக்குரியவர்களே, இந்த பார்வை தேவன் எவ்வளவு பெரிய தேவன், அதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. எவ்வளவு பெரிய காடு, எவ்வளவு பெரிய காடு, என்னடா பெரிய லாடு, அவ்வளோ பெரிய தேவன் வந்து அவர் பார்த்து ஒருத்தனை அனாயிட் பண்ணி நீ ஊழியக்காரனாரு, இது என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை, என்னுடைய கல்லுன்னு சொல்லி வச்சிருக்கும் போது, நாளை நல்ல வேலை பேசினா பரவாயில்ல, நாளை அயோக்கியம் பேசினான்னா கைத்தட்டு வருது அவருக்கு. நாளை அயோக்கியம் உட்காந்து பிளான் பண்ணாங்க.